நண்பர்களே, நீங்கள் பார்த்து கொண்டு இருப்பது உங்கள் கௌசிகா ரிவ்யூ. சரி வாங்க வீடியோக்குள்ள போய் என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, கௌதமே இனிமே உன்னை யாராலையும் தடுக்க முடியாது அப்படின்ற மாதிரி கௌதமோட வளர்ச்சி மிகப்பெரிய ஆரம்பமா அமைய போகுதுன்னு சொல்லிட்டு எல்லாரும் நம்பினாங்க. ஆனா அது எல்லாமே இப்ப கம்ப்ளீட்டா ஒரேடியா க்ளோஸ் ஆயிடுச்சுங்க. ஏன் எதனால அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, இவங்க எப்படியாவது இந்த மாதிரி பொய்யான கேஸை போட்டு எங்களை இவ்வளோ நாளா ஜெயிலில் அலக்கழிச்சதுக்கு அவங்க மேல ஒரு கேஸை போட்டு அவங்கள ஒரு 6 மாசம் 7 மாசம் ஜெயிலில் தரலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆசையோட கனவோட போனாங்க. அந்த கனவு எல்லாமே ஒரு பக்கம் ஒரே அடியா ஊத்திக்கிட்டு போயிருச்சுங்க. என்னடா சொல்ற, எப்படிடா அப்படின்னு சொல்லிட்டு நீங்க கேட்கறது எனக்கு நல்லாவே கேட்குது. நடந்தது ஒண்ணு, சொல்றது ஒண்ணு. அப்படி என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, கரெக்டா இந்த மாதிரி கேஸை போறதுக்கு ஓகே, எல்லாம் நீங்க சொல்றது எல்லாமே ஓகே. ஆனா அதுக்கு முன்னாடி அந்த அஞ்சலி இருக்காங்களா, அவங்க போட்ட கேஸ் ஸ்ட்ராங்கா இருக்கு. அந்த கேஸை வந்து திரும்ப அவங்க இது பண்ணிட்டு போயிட்டாங்க. இந்த மாதிரி நான் தவறுதலை என் ஹஸ்பண்ட் அவர் கடத்தணும்னு சொன்னதுனால நான் அது மாதிரி பாட்டேன். இதுக்கும் எனக்கும் எந்த ஒரு முன்னுதாரணம் எதுவும் இல்லை. அது மட்டும் இல்லாமல் எங்கள் சொத்தை அவங்க அபகரிச்சு வச்சுன்னு இருக்காங்க. இது உண்மையா இல்லையான்னு சொல்லிட்டு கேளுங்கன்னு சொல்லிட்டு அதுக்கு எதிரான ஆதாரம் எல்லாமே கோர்ட்ல சப்மிட் பண்ணிட்டாங்க நம்ம அஞ்சலி. அடடா அஞ்சலி, நீ வேற லெவல்மா, எப்படிமா இது, எப்படி சாத்தியம், எப்படி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கேட்கறத இந்த இடத்துல தான் ஒரு முட்டாள்தனத்தை யூஸ் பண்ணாரு நம்ம கௌதம். ஏன் எதனால அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நம்ம இலக்கியாவோட மாமா இருக்காருல, அவங்க கிட்ட டிஸ்கஸ் பண்ணிருக்கோம். அது போய் வீட்டில் சொல்லி அவங்க ஒரு பிளான் போனா இது ஒரு பிளானா நடந்துச்சு ஒரு பக்கம். ஏன்னா கூட இருக்கிறது யாரு, எஸ்எஸ்கே. அந்த எஸ்எஸ்கே இருக்கிற வரை ஒண்ணுமே பண்ண முடியாது. ஏன்னா எஸ்எஸ்கேவோட ஒரு அடியா சும்மா அதிரடியான அடியா இருக்கும். ஆனா லாஸ்ட்ல ஒரே அடியா ஊத்திக்கிட்டு போயிடும். எஸ்எஸ்கே நீ நினைக்கிறது எல்லாமே அடடா கை கூடி வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு நீ கை கொடுப்ப. ஆனா அதே சமயத்துல உன் கையை தட்டி விட்டு உன் வாழ்க்கையை விட்டு உன்னை ஓட விட்டுருவாங்க. ஏன்னா அந்த அளவுக்கு ஒரு பக்கம் திறமை பக்குவம் எல்லாமே இருக்கு நம்ம இலக்கியா கிட்டையும் கௌதம கிட்டையும். சரி, கௌதம் இலக்கியா இந்த மாதிரி எல்லாம் ஒரு பண்ண இருந்தாலும் அதே சமயத்துல அந்த போட்டோ, அந்த ஒரு ஒத்த போட்டோவை வச்சு உலகத்தவே ஆட்டி படிப்பான்னு சொல்லிட்டு சொல்லுவாங்களா, அது போலதாங்க அந்த போட்டோவை வச்சு நம்ம விஜயோட வாழ்க்கையை இப்ப அப்படியே சும்மா இருள சூழ்நிலை இருக்கு. ஐயோ அந்த போட்டோவை பார்த்தா நம்ம நிலைமை என்ன ஆகும், கண்டுபிடிச்சிட்டா ஒரேடியே போயிருமே, எங்க அப்பா யாருன்னு அவருக்குள்ள ஆர்வம் இருக்கு. அந்த போட்டோவை பார்த்து அதுக்கப்புறம் ஐயோ எங்க அப்பா இவனா பார்க்காம இருந்தது ஆய்க்குமே, எனக்கு அப்பா இல்லாதது தெரிஞ்சதே எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கே, தெரியாம சந்தோஷமா இருக்குமே. நம்ம வீட்டுல இருக்கிறவங்க நமக்கு ஒரு விஷயம் சொல்லக்கூடாதுன்னு மறைச்சா அந்த விஷயத்துல நமக்கு தேவையில்லாத கசப்பான விஷயங்கள் நிறையவே இருக்கும். ஆனா நாம எது வேணாம்னு சொல்றோம்ல அதான் நோண்டி 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 நொங்கெடுப்போம். அப்படி நொங்கெடுத்துதான் நம்ம கௌதம் அவருக்கு வாங்கி கட்டிக்கிறாரு. கௌதமே எதுக்கு கௌதமே இந்த உனக்கு இந்த வேலை, தன்வாயை தனக்கு எதிரின்னு சொல்லிட்டு ஒன்னும் சும்மா சொல்லலைங்க. அதுக்கு ஏத்த மாதிரி கௌதம் அவரே வாங்கி கட்டிக்கினாரு. அந்த போட்டோவை பார்த்துட்டு அதுக்கப்புறம் கௌதம் அப்படியே மயங்கி விழுறாரு ஒரு பக்கம். என்னமா போயும் இந்த கேடு கெட்டவனா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, ஆமாப்பா என் வாழ்க்கையே நாசனம் பண்ணிட்டாப்பா, இப்ப கூட ஒண்ணும் இல்ல, உன் வாழ்க்கைய நாசனம் பண்ண அவன் கையாலே உனக்கு தாலி கட்ட வைக்கிற அப்படின்னு சொல்லிட்டு சவால் வர்றாங்க. தாட்சாயணிக்கு இந்த விஷயம் மட்டும் தெரிய வச்சுன்னா தகிட தந்தானா அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஒரே அடியா எஸ்எஸ்கே அடிச்சு ஓட்டு நிக்காம ஓட்டு வர்றா பாரு வேட்டக்காரி. அந்த மாதிரிதான் நம்ம தாட்சாயினி தான் அப்பா பேச்சை கேட்டு அந்த சொத்தை எல்லாமே இந்த கம்யூனிட்டி கொடுத்து தன்னையும் கொடுத்து ஒரு குழந்தைய குடிக்க துப்பு இல்லாத அவங்க கூட இவ்வளவு நாளா வாழ்ந்து இருக்கிற எனக்கு ஒரு குழந்தை குட்டி இல்லை, ஆனா உனக்கு இன்னொரு செட்டப் வச்சு அது மூலயமா குழந்தை குட்டியா உருவாக்கி எனக்கு எதிராகவே என் கம்பெனிக்கு எதிராக ஒருத்தனை உருவாக்கி வச்சிருக்கேன், உன்னை நான் சும்மா விடலாமா, எதுக்குடா உனக்கு இந்த வேலை அப்படின்ற மாதிரி ஒரு பக்கம் எஸ்எஸ்கே கை கட்டி நின்று இருக்காரு. எனக்கு இதுக்கு எந்த சம்மந்தம் இல்லை சார், நான் ஏதோ பண்ணல சார் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிருக்காங்க. நீ என்ன வேணா சொல்லுப்பா, அதை பத்தி எனக்கு கவலை இல்லப்பா, நீ பண்ணது தப்புமே யாராயணம் நாக்காக்கா காவாக்கா சோவாக்கா சொல்லியிருக்கப்பட்டு இது எதுக்கு நான் சொல்றேன்னு சொல்லிட்டு நீங்களே மறக்காம கருத்தா கமெண்ட் செக்ஷன்ல தெரிவிச்சு விட்டு போங்க. சரி, இந்த மாதிரி எல்லாம் ஒரு பக்கம் எஸ்எஸ்கே படுவாரு. அதே சமயத்துல கார்த்தி அஞ்சலி இருக்காங்களா, அவங்கள பொறுத்த வரைக்கும் யாரா இவங்க டே சரியான சொனைன்னு இருக்கான் அப்படின்ற மாதிரி என்னதான் நம்ம சொன்னாலும் புத்தியே இல்லைங்க. அந்த புத்தியில அப்படி என்னதான் வச்சு இந்த களிமண் இது எட்டுனாந்து ஒட்டி வச்சுட்டு இருக்காங்களா என்னன்னு சொல்லிட்டு தெரியல. என்ன சொன்னாலும் சரி இல்ல முடியாது, நான் இப்படிதானே பண்ணுவேன், நான் இப்படிதானே ஏன் இப்படிதானே அப்படின்ற மாதிரி மூஞ்சிக்கு தானே பேசுறாங்க. அடடா இது தவறான விஷயம். இந்த மாதிரி எல்லாம் பேசணும் நமக்கு பிடிக்காது, உங்களுக்கே தெரியும்ல. எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் ஃபர்ஸ்ட் ஆராயணது உண்மையா பொய்யான்னு சொல்லிட்டு. எந்த ஒரு விஷயத்தையும் ஆராயறதுல அவன் சொல்லிட்டானா கரெக்டா இருக்கும், இவன் சொல்லிட்டானா கரெக்டா இருக்கும், அவ்வளவுதான். எஸ்எஸ்கே நீ தான் என் கடவுள், எஸ்எஸ்கே என்னை பெத்து வளர்த்த, ஏண்டா உன்னை இவ்வளவு நாள் பெத்து வளர்த்து ஆளாக்குன அவங்களுக்கு தெரியாதான், போய் உன் கம்பெனிக்கு எதிராக இருந்தா அவனுக்கு தெரிய போது, உன் கம்பெனிக்கு எதிராக இருந்து உங்ககிட்ட பழைய ஃப்ரெண்டாகிறானா நீயே தெரிஞ்சுக்கணும். உன்னோட வளர்ச்சியை வந்து ஒரே அடி அடிச்சு ஓட விட்டுட்டு இந்த இடத்துலயே நான் தான் கொடி தாங்க பறக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆணவத்திலே அகங்காரத்திலே சுத்தின்னு இருக்கான் அந்த எஸ்எஸ்கே.
இது தெரியாத நம்ம மாங்காமடியம் கார்த்தி அவங்க கூட சேர்ந்துன்னு சேஞ்ச் அப் அப்படின்னு சொல்லிட்டு சேஞ்ச் அப் தட்டுன்னு இருக்காரு. இது எவ்வளவு நாளைக்கு என்ன நடக்க போகுது, என்ன பண்ண போறாங்க, எது பண்ண போறாங்க சொல்லிட்டு தெரியல. ஒரு வாக்கில் போற போக்கில் அப்படியே போயிட்டே இருக்கு. சரி போகட்டும், எவ்வளவு தூரம் போவேன், ஓடு எவ்வளவு தூரம் வர்றே ஓடு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம விட்டால நம்ம எஸ்எஸ்கே ஒரு பக்கம் குடும்பத்தை எப்படி பிரிக்கணும், குடும்பத்துக்குள்ள எப்படி கலவரத்தை உண்டாக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கிளீனா தெரிஞ்சு வச்சுன்னு இருக்காரு. ஒவ்வொரு விஷயத்தையும் இன்ச்சு பை இன்ச்சா அக்கு வேற ஆணி வேற பிச்சு மேயிறாரு. அடடா, இந்த மாதிரி ஒரு திறமைக்கே இருக்கு. ஏதோ ஒரு அவார்டு தரலாங்க. ஏன்னா நாம ஒரு அவார்டு சொல்ல அவருக்கு அந்த அவார்டு கிடைக்காம போக உடனே அவர் வந்து நீ சொன்ன நான் பார்த்தேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கிட்ட அவார்டை கேட்டா நாம என்ன பண்ண முடியும் சொல்லுங்க பார்க்கலாம். அவர் பண்ண முட்டாள்தனம் கேப் மாதிரி தானே முள்ள மாதிரி தனம் எல்லாம் அவருக்கு தெரியாது. நாம பண்ற முட்டாள்தனம் தான் அவருக்கு தெரியுமா. அப்படிதான் பண்ணிருக்காங்களே இப்போதைக்கு. சரி முடிஞ்சு போச்சு. இதுக்கப்புறம் பேசி ஒரு யூஸும் இல்லை. இதுக்கப்புறம் என்ன பண்ணலாம் ஏது பண்ணலாம் அதை பத்தி தான் நம்ம யோசிச்சாகணும். அப்படி என்ன பண்ண போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா நம்ம கௌதம் இருக்காருல அவர் வந்து அப்படியே சட ரேவதியை கூட்டின்னு வராங்க. அதை பார்த்த எஸ்எஸ்கேவுக்கு ஹார்ட் பீட்டாலும் ஒரு பக்கம் பட்டு அடிச்சுன்னு இருக்கு. என்ன பண்றது எஸ்எஸ்கே, பயன்றது ஒருத்தனுக்கு கொஞ்சம் நெஞ்சில் நிறையவே வந்துடும். உனக்கு அல்ட்ராவா வந்துட்டு இருக்கு. இப்ப என்ன பண்ண போறோம் உன் நிலைமையை நினைச்சா எனக்கே பரிதாபமா இருக்கு. டே கொஞ்சம் பாருங்கடா, இவனை காப்பாத்தி விடுங்கடா அப்படின்ற மாதிரி தான் தோணுது. என்ன பண்றது எஸ்எஸ்கே, நான் உனக்கு சப்போர்ட் பண்ண வந்த இந்த விஷயம் தெரிஞ்சுன்னா கௌதம் இலக்கியா நம்ம கிட்ட கோச்சுவாங்களே. அதனால இதை பத்தி நம்ம எதுவுமே பேசாம கமுக்கமா நமக்குள்ள ஒரு பக்கம் அமைக்கி வச்சுக்கலாம். அப்பதான் நமக்கு ஒரு பக்கம் நல்லா இருக்கும். சரி இந்த மாதிரி அந்த மாதிரி எல்லாம் பிரச்சனை எல்லாம் போயாச்சு. இதுக்கப்புறம் என்ன பண்றாங்க ஏது பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா கார்த்தி இருக்காருல கோர்ட்டுக்கு போறாரு. எனக்கு என் சொத்து வேணும், இந்த அனாதை பையன் யாரு இந்த சொத்தை எடுக்க அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. டே யாரா பாத்திர அனாதா பையன்ற, நீதான்டா அனாதா பையன், அவன் நான் பெத்து வளர்த்த பையன்டா, அவனை அனாதான்னு சொல்றதுக்கு எந்த உரிமையும் உனக்கு இல்லடா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் மூஞ்சி மேல சொல்லிட்டாங்க. என்ன பண்றது ஏது பண்றது சொல்லிட்டு தெரியாம கோவத்துல ரணகோலத்துல அப்படியே ஆவேசத்தோட உச்சியில இருக்காரு நம்ம கார்த்தி. இது இப்படியே நம்ம விடக்கூடாது, இது ஒன்றும் முடிவில்லை, இதுதான் ஆரம்பம். அவங்கள சும்மா விடக்கூடாது, அடின்னு அடிச்சு அவங்க பண்ணது எல்லாத்தையும் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்க வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அஞ்சலி சவால் வர. அஞ்சலி ஃபர்ஸ்ட் நீ பண்ண கேப் மாதிரி தானே முள்ள மாதிரி தானத்துக்கெல்லாம் நீ மன்னிப்பு கேட்கல, அதுக்கப்புறம் அவங்க கேட்கணும் சரியா. ஸோ நண்பர்களே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, டிண்டிங் பெல்ல தட்டி விட்டு போங்க. அப்பதான் நாம போடுற அடுத்தடுத்த வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிபிகேஷன் வந்து கொண்டே இருக்கும். மிக்க நன்றி, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங், டாடா, see you, நன்றி, வணக்கம், வந்தனம், வருக தருக.